அந்தந்த கூட்டியிருக்கிறவாள் பெரியவர்களே, தாய்மார்களே, ஆங்காங்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமை பெரியவர்களே, நேற்றைய தினம் மோடி அரசு 12 ஆண்டுகள் இந்திய தேசத்தை கொடூர ஆட்சி செய்ததை அனைவரும் சென்று அவருக்கு ஆதரவுடன் பாராட்டி கொண்டிருந்த வேளையில் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற எதிர்கட்சி முதலமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்களை ஈடியை விட்டு, அமலாக்கத்துறையை விட்டு அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே நேற்று நடத்தப்பட்டதாக தான் ஊடகங்கள் வாயிலாக சொல்லப்படுகிறது. இந்த தேசத்தின் வளர்ச்சியை பற்றி எவ்விதமான கவலையும் கொள்ளாமல் மக்கள் மீது அக்கறை கொண்டு செயல்படுகின்ற இடதுசாரி தலைவர்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களையும் ஈடி மூலமாக அவமானப்படுத்திவிடலாம் என்று நேற்றைய தினம் கேரளாவில் 11 இடங்களில் 10 இடங்களில் 12 இடங்களில் என ஒரு தோராய கணக்கில் ஈடி சோதனை நடத்தப்பட்டதாக சொன்னாலும் அது 10 ஆண்டு காலம் கேரளத்தை சிறப்பாக ஆட்சி செய்த பினராயி விஜயன் அவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவரை அவமானப்படுத்திவிட்டால் தென்னிந்தியாவில் யாரும் அவரை கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று அரசு இயந்திரத்தை, தேர்தல் ஆணையத்தை தவறாக பயன்படுத்துகின்ற மோடியை தோலுரித்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தேசம் முழுவதும் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய அளவில் மோடி அரசையும் அமித்ஷாவையும் பாஜகவை கண்டித்து கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும், மாவட்டங்கள் தோறும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. அவரது ஆட்சி காலத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருக்கின்றவர் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக இளைஞர்களை பார்த்து கற்பான் பூச்சி என்ற ஒரு வார்த்தையை கூறியதன் விளைவாக இந்த தேசத்தில் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் எதிராக மாற்று சிந்தனை உள்ள இளைஞர்கள் கிட்டத்தட்ட 2 கோடி பேர் ஒன்றிணைந்து இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கற்பான் பூச்சி பார்ட்டி ஜனதா என்று ஒன்று தன்னிச்சையாக மோடி அரசுக்கு எதிராக நாடெங்கும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிற வேளையில் அமைதியாக ஆட்சியை நடத்தி மக்களுக்கான போராட்டங்களை யோசித்துக் கொண்டிருக்கின்ற கேரளா முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களின் வீடின் சோதனை என்பது கண்டிக்கத்தக்கது. 10 ஆண்டு காலம் மக்களுக்காக கேரளத்தில் முதலமைச்சராக பணியாற்றிய தோழர் தங்குவதற்கு வீடு இல்லாமல் வாடகை வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை அவமானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த ஈடி சோதனை நடத்தப்பட்டது. டெல்லியிலே கெஜ்ரிவால் வீட்டில் நடத்தப்பட்டது. ஆனால் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் அந்த முதல்வர் வீடுகளில் இந்த ஈடி போக மாட்டுகிறது. ஏன் விலாசம் தெரியலையா? உங்களை ஏதும் கேள்வி கேட்கக்கூடாதா? மக்கள் கேள்வி கேட்டால் ஒரு ஈடி மூலமாகவும், தேர்தல் ஆணையத்தின் மூலமாகவும், இவி மிஷின் மூலமாகவும் தான் நீங்கள் அடக்குமுறைகளை ஏவுங்கள் என்று சொன்னால் மீண்டும் மீண்டும் அது தவறை இடதுசாரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து செய்யும். நீங்கள் இந்த தோழர் மீது எங்கே கை வைத்தாலும் அங்கே மீண்டும் மீண்டும் எழுவும். எங்கள் கரம் உயரும் உயரும் என்று தொடர்ச்சியான போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனவேதான் பாஜகவுக்கு நாங்கள் கண்டனம் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் ஈடி வேலையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களோ இல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர் வீடுகளிலோ அமைச்சர் வீடுகளோ உங்களுடைய ஈடி வந்து திரும்பிதான் செல்லும். அங்க ஒன்னும் கிடையாது சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆக இந்த ஊடகங்களே நல்லதை கெட்டதும் பரவி வருகிறது. எதற்காக ஈடி சென்றார் என்பது தெரியாமல் கூட மூடர்கள் ஆகா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் செய்துவிட்டார், பதுக்கி வச்சிருக்கிறார், கண்டுபிடிக்க போறோம் என்று ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் நோக்கம்தான் இந்த ஈடி என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய எங்கள் கடமை இருக்கிறது. ஆகவே பாசிச பாஜகவை நடத்திக் கொண்டிருந்த மோடி அவர்களே, இத்தகைய ஈடி வேலைகளை நீங்கள் உங்கள் மாநிலத்தில் உங்கள் ஆட்சி நடத்துகிற இடத்தில் சோதனை செய்யுங்கள். மக்களுக்கு நீங்கள் யார், இடதுசாரி யார், இடதுசாரி தலைவர்கள் யார், அவர்கள் ஆட்சி செய்த மாநிலங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பது மக்கள் அறிவார்கள். எனவேதான் உங்களுடைய
கொடூர அராஜக போக்கை இடி, தேர்தல் ஆணையம், உச்சநீதிமன்ற அணிகள் என்று மக்களை நீங்கள் பழிவாங்கல் சொன்னால் மீண்டும் மீண்டும் மக்கள் எழுவார்கள், உங்கள் மீது கரியை பூசுவார்கள். வருகிற தேர்தலில் நீங்கள் மண்ணை கவ்வது உறுதியாகிவிட்டது. உங்களுக்கான இளைஞர் படை என்பது சிபிஜே வந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்ததாக பேச வாய்ப்பளித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.